வணக்கம் மக்களே. இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக டெய்லர்களுக்கான ஒரு டிப்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன அப்படின்ட்டு நானும் வந்து ஒரு சிலது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். என்னை மாதிரி வீட்டிலே இருந்து தையல் வேலை செய்யக்கூடிய லேடிஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து வீட்டிலேயே ஒரு மிஷின் வச்சு நம்மளால் முடிஞ்சது ஒரு 100 200 ஒரு நாளைக்கு நம்ம வந்து வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை சமாளிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான ஒரு டிப்ஸு தான் இது. ஏன்னா இப்போ வந்து வீட்டில் தையல் மிஷின் இருக்கக்கூடாது. அது வீல் சுற்றுற மாதிரி நம்ம வீட்டில் வந்து செல்வங்கள் எல்லாம் சுற்றி வெளியில் போயிடும். அப்படி இப்படின்னுட்டு நிறைய கதை விட்டுட்ருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 15 வருஷம் ஆச்சு நான் வந்து தையல் மிஷினில் வேலை செய்ய ஆரம்பித்து. நம்ம எப்போ வந்து கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்காரவங்க மட்டும் வேலை செய்யட்டும். அந்த வருமானம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கலாம். அந்த டைமில் நம்மளோட ஒரு சின்ன வருமானமாக இருந்தாலும் கூட ஒரு சப்போர்ட்டுக்கு உதவும். இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு ரூ. 2000 கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரூ. 1000 கொடுத்து ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சீசன் டைம்லலாம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கையில் காசு பார்க்குற மாதிரி பிள்ளைகளோட தேவைக்கு எதாவது வாங்கிக்கலாம். வீட்டோட தேவைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கிக்கிடலாம். இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போ வீட்டில் வச்சு தையல் மிஷின் வச்சு தைக்கக்கூடாது. இது என்னங்க நியாயம்? அ எப்படி கதை சொல்கிறாங்கன்னே தெரியல. தையல் மிஷின் வீட்டில் மட்டும் வைக்கக்கூடாதா? கடை வச்சு தைக்கலாமா? இப்போ ஒரு ரூ. 100க்கு வேலை செய்கிறாங்க. டெய்லி ஒரு ரூ. 100க்கு வேலை செய்கிறாங்க. அவங்களால முடிஞ்சது. வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு, சமையல் பார்த்துட்டு, வீட்டையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ரூ. 100க்கு வேலை செஞ்சாலும் பெரிய விஷயமா தோணும் லேடிஸை பொறுத்த வரைக்கும். அப்போ அவங்களுக்காக ஒரு கடையை வந்து பார்த்து, கடையில் போய் தையல் மிஷின் எடுத்து போட்டு, அதுக்கு வாடகை கொடுத்து, டெபாசிட் கொடுத்து, அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் லேடிஸுங்கும்போது நிறைய வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்து தான் வெளியில் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் வந்து வீட்டில் இருந்தே ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி தான் நான் நினைப்பேன். ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும்போது கடை வச்சு கூட செய்யலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையாது. நிறைய லேடிஸ் வந்து இந்த தொழிலை நம்பி தான் இருக்காங்க. தையல் மிஷின் வந்து லேடிஸ் தான் தைக்கணும் அப்படின்ட்டு யாருமே சொல்லலை. ஆண்களும் நிறைய பேர் வந்து வச்சு வேலை செய்கிறாங்க. ஒரு சில ஆண்கள் வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டு கூட வீட்டில் இருக்கக்கூடிய தையல் மிஷினில் நைட்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு துணியாக தைக்கலாம், அதில் நமக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்ட்டு தைக்கிறவங்களும் இருக்க தான் செய்யாங்க. அதனால் வீட்டில் தையல் மிஷின் போட்டு தைக்கக்கூடாது, லேடிஸ் வந்து வீட்டில் வச்சு வேலை செய்யக்கூடாது, கடை வச்சு தான் தைக்கணும், வீட்டில் தையல் மிஷின் வச்சு தைச்சா வீட்டுக்கு ஆகாது, செல்வம் தங்காது, இதெல்லாம் சும்மா கதை விடுவாங்கங்க. இதெல்லாம் நம்பி எந்த லேடிஸும் வந்து டல்லாகவே உட்காந்துராதீங்க. நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். எப்போவுமே நம்ம செய்கிற வேலை நமக்கு பெஸ்ட்டு.